ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசாலா கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த மசாலா கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா கடலை பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேங்க. இது வறுக்காத காஞ்ச நிலக்கடலை. இந்த கடலை பண்றதுக்கு வறுத்த நிலக்கடலை எடுக்காதீங்க. வறுக்காத நிலக்கடலை எடுத்தீங்கன்னா தான் நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கிற போது அது கருகிடாம நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வரும். அதே வறுத்த நிலக்கடலையா இருந்துச்சுன்னா அது ஏற்கனவே வறுத்திருக்கிறதுனால திரும்பவும் எண்ணெயில போட்டு வறுக்கிற போது அது கருகி போயிடுங்க. அதனால வறுக்காத நிலக்கடலையை நல்லா காஞ்சது 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். இது பாத்தீங்கன்னா 250 கிராம் அளவு இருக்கு. இப்ப இது கூட நம்ம மசாலா பொருள் சேர்த்தரலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் அதிகமா சேர்க்காதீங்க, 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். கூடவே 1 ஸ்பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்க்கறேங்க. இது சும்மா ஒரு கலர்ஃபுல்காக தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இது இல்லைனாலும் பரவாயில்ல. அப்புறம் இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இது பாத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு இருக்கு. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்பதான் மசாலா கடலை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். அரிசி மாவு இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா கூட சேர்த்துக்கலாம். கடைசியா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கிற போது மட்டும் கவனமா இருங்க, அதிகமா சேர்த்துடக்கூடாது. லைட்டா இது மாதிரி தெளிச்சு விட்டு கலந்தீங்கன்னா போதும். நமக்கு கரெக்டா 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி தேவைப்படும். மொத்தமா தண்ணி ஊத்திடக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு கலந்தீங்கன்னா போதும். இந்த மசாலா எல்லாம் நிலக்கடலையில நல்லா கோட்டு வச்சுன்னா போதுங்க. உதிரியா தான் இருக்கணும். அப்பதான் நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கிற போது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா கலந்தாச்சு. மசாலா பொருள் எல்லாம் நிலக்கடலையில நல்லா கோட் ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தண்ணி ஒருவேளை அதிகமா போயிடுச்சுனாலும் கொஞ்சமா மாவு பொருள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா சரியா போயிடும். அவ்வளவுதாங்க. இது அடுத்தது நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. எண்ணெய் ரொம்பவே சூடா இருக்க கூடாது, மீடியம் ஹீட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம கடலையை உள்ள சேர்த்து பொரிக்கிற போது அது கருகிடாம இருக்கும். அதே மாதிரி இந்த கடலையை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமா தேவைப்படாதுங்க. 200 ml அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும், டக்குன்னு பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இது கூட நம்ம கலந்து வச்சிருக்கிற நிலக்கடலையை உள்ள சேர்த்தரலாம். உள்ள சேர்க்கிற போது பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க. நம்ம உள்ள போடுற போது எண்ணெய் ஒரு சில டைம் தெரிச்சு கையில விழுக ஆரம்பிக்கும். நிலக்கடலை உள்ள சேர்த்ததும் உடனே கலந்து விட்டுறாதீங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இது மாதிரி கண்டினியூஸா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, இப்ப கடலை எண்ணெயில நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் போலதான் நமக்கு பொரிக்கிறதுக்கு டைம் தேவைப்படும். பாருங்க, இப்ப மசாலா கடலை நல்லா பொரிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கடலையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான மசாலா கடலை தயாராகிடுச்சு. கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை பொரித்து தூவி விட்டுக்கோங்க. அதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் மசாலா கடலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.